அப்படிங்கிறது மாதிரி எல்லா விஷயங்களும் அழகழகா சேர்ந்துச்சு. கதாபாத்திரங்கள் அவ்வளவு உயிர் போட எல்லா கதாபாத்திரத்தையுமே வடிவமைச்சிருப்பாரு. அதனாலதான் வடிவாம்பாளையும் நம்ம மனசுல இருக்கும், வைத்தியும் நம்ம மனசுல இருப்பார், அந்த அனந்தபுரி ஜமீனும் நம்ம மனசுல இருப்பார், மதன்பூர் ஜமீன்தாராக நம்பியாரும் நம்ம மனசுல இருப்பாரு, நம்பியாருடைய மனைவியும் நம்ம மனசுல அப்படியே இடம் பிடிப்பாங்க. நாகையாவிலேருந்து அத்தனை பேருமே இந்த கதாபாத்திரங்கள், படத்துல இருக்கிற அத்தனை கதாபாத்திரங்களுமே நாம மறக்கவே முடியாத கதாபாத்திரங்கள். அப்படி உருவாக்கியவர் தான், நம்ம காட்சிக்கு கொண்டு வந்தவர் தான் ஏபி நாகராஜன் சார். தில்லானா மோகனாம்பாள் படத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா சிவாஜி கணேசன் வேற ஒரு விதமான சிவாஜியா அதில் இருப்பார். சிவாஜியினுடைய அந்த ஸ்டைல் எதுவுமே அந்த படத்தில் இருக்காது. அப்படியே ஒரு பவ்யமான நடை, பவ்யமான பாடி லாங்குவேஜ்னு மாறி இருப்பார். ஏபி நாகராஜனும் சிவாஜி அவர்களும் சேர்ந்து